வி.கே. ராமசாமி உங்களுக்கு தெரியுமில்ல, சினிமாவில் ஆக்ட் பண்ணுவார் வி.கே. ராமசாமி. அவரும் எழுத்தாளர் சாண்டில்யன் இருந்தார். 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சாண்டில்யன்கிற எழுத்தாளரை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஒரு காலத்தில் கடல் புறா, காண்டீபம் இதெல்லாம் எழுதி குமுதம் பத்திரிகையே அவருக்காக தான் விற்றுது. அவர் வயசுக்கு சம்பந்தம் இல்லாமல் செக்ஸியாக எழுதுவார் சாண்டில்யன். அதான் அவருடைய நேச்சர். குடிமை வச்சிருப்பார் ஐயங்கார் சாண்டில்யன். அவரும் வி.கே. ராமசாமியும் வடா போடான்னு பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், அவ்வளோ க்ளோஸ் 2 பேர். ஒரு நாள் சாண்டில்யன் வி.கே. ராமசாமி வீட்டுக்கு போகிறார். இதை நானாக கற்பனை பண்ணி சொல்லலை, படித்து சொல்ல. சாண்டில்யன் ஒரு மீட்டிங்கில் பேசி நான் கேட்டது என்னுடைய ஏர்லியர் டேஸில் லைஃப்பில். சாண்டில்யன் வி.கே. ராமசாமி வீட்டுக்கு போகிறாரு. ராமசாமி சொன்னார், வாயா வாயா, நல்ல நேரத்துக்கு வந்தேன். இன்றைக்கி ஒரு கல்யாண நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டுருக்கிறேன், வரியா? போவோம், அங்கேயே ராத்திரி சாப்பிட்ருவோம், வா போகலாம் அப்படி. இவர் சரின்ட்டு ரைட், எங்கேன்னா போகலாம் அப்படின்னு. காரில் போய் இறங்கிட்டாங்க. 7 ஆச்சு, 7:30 ஆச்சு, 8 ஆச்சு. சாப்பிட கூப்பிட்டாங்க, போனாங்க, சாப்பிட்டாங்க. 8:30 ஆச்சு, 9 ஆச்சு. நிச்சயதார்த்தம் நடக்கவே இல்லை. சாண்டில்யன் கேட்டார், ஏன்பா இன்னும் நிச்சயதார்த்தம் நடக்கலை? அது நடக்கும்னு தோணலை, வா வீட்டுக்கு போகலான்னாரு. ராமசாமி கேட்டவுடனே ஏன் என்னாச்சு அப்படின்னாரு. இல்லைப்பா, எல்லாம் முடிச்சு நாங்கள் பேச ஆரம்பிக்கும் போது தான் ஒரு சிக்கலாகி போச்சு. நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஜாதி வெவ்வேறுங்கிற விவரம் இப்போ தான் தெரிஞ்சது. எப்படி தாம்பூலம் மாற்றுறதுன்னு நாங்கள் நிறுத்திட்டோம் அப்படின்னார். என்ன வெவ்வேறு? மன்னிச்சுக்கோங்க, நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன், இல்லை நான் ஜாதி சொல்ல மாட்டேன், நான் புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். 2 பேரும் செட்டியார்னு போட்டுக்கிறாங்க, வாணிப செட்டியார்னு போட்டுக்கிறாங்க. அந்த சாண்டில்யன் கேட்குறாரு, நீயும் வாணிப செட்டியார், அவங்களும் வாணிப செட்டியார், அப்புறம் என்ன ஜாதி வெவ்வேறுன்னு சொல்கிறேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னாராம், இல்லைப்பா, பொண்ணு வீட்டுக்காரன் ஒத்த மாட்டு வாணிபம், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் ரெட்டை மாட்டு வாணிபம், நாங்கள் எப்படி சம்மந்தம் பண்ணுறதுன்னு சண்டையாகி போச்சப்பா, நிறுத்திட்டோம். சாண்டில்யன் சொன்னார், ஒன்று அவனை ஒரு மாட்டை வித்துற சொல்லு, இல்லை நீ ஒரு மாட்டை வாங்கிக்க. இதுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்துறேங்கிற அறிவு இருக்கு அவனுக்கு. சொல்லிட்டு சாண்டில்யன் ஒரு கேள்வி கேட்டார், இப்போ யாருமே மாடு வச்சு வாணிபம் பண்ணல. ஒரு காலத்தில் ஒத்த மாட்டு வாணிபம், ரெட்டை மாட்டு வாணிபம்னு காஸ்டிசம் இருந்ததுல நியாயம் இருக்குது. ஒரு மாடு வச்சுருப்பாங்க, 2 மாடு வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாருமே லாரி வச்சு தான் வியாபாரம் பண்ணுறான். லாரியில் கொள்முதல் பண்ணுறான், லாரியிலே விற்றுக்கிட்டு இருக்கிறான், கொண்டு போய் விற்கிறான். இப்போ நீ இப்போ மாட்டை வச்சுக்கல, அவனும் மாட்டை வச்சுக்கல. என்னப்பா இதை போய் ஒரு பெரிய விஷயமா? கூப்பிடு, பொண்ணு வீட்டுக்காரனை கூப்பிடு, மாப்பிள்ளை வீட்டுக்காரனை கூப்பிடுன்னு சாண்டில்யன் பேசி அந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சார். எதுக்கு சொல்கிறேன்? இப்போ பாருங்க, ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி அந்த கல்யாணத்தை நிறுத்தலாமான்னு பார்க்குறேன். இதுவாது பரவாயில்ல, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமே பல புருஷ பொண்டாட்டி சின்ன விஷயத்தை பிரச்சனையாகி வெளிப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் முன்ன எப்பவும் விட இப்போ டைவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நாங்கள்லாம் பொண்டாட்டி பிள்ளையா வாழலையா? பிடிக்காது தான், வாழலை. யாருக்கு? அவங்களுக்கு என்ன பிடிக்காது தான். நான் சரியா சொல்லலையோ? ரொம்பவும் 10% இந்த ஈருடல் ஓர் உயிர்ன்றதெல்லாம் அந்த புழுகு, ஆகாச புழுகு, அயோக்கியத்தனமான புழுகு, அதெல்லாம் சான்ஸே கிடையாது. சும்மா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளோதான். ஏதோ ஒன்று. இதை நீங்கள் வேறு ஏதாவது ஆல்ட்ரு பண்ணலாம்னு நினச்சா அதை விட ஆபத்தாக போய் முடியும். ஸோ இது பெட்டர், இருக்கிறது பரவாயில்லன்னு காலத்தை விட்டு கம்முன்னு போக வேண்டியது தான். அதை விட்டு நீங்கள் வேறு யோசிச்சிங்கன்னா, சார் இப்போ பாருங்கள், ஒரு சின்ன விஷயம் முன்ன பின்ன இருந்தால் சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாங்களே. எல்லாம் 10% இந்த உலகத்தில் அமையுமா? இங்கே நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ் இட் ப்ராக்டிகலி பாசிபிள்? எப்படி சார் அமையும்? அது பொய் சார், சான்ஸே கிடையாது. ஒரு ஒரு மேரேஜ் நம்புவீங்களா பாருங்க, அவங்க பை பர்த் வெஜிடேரியன்ஸ், சைவம் சாப்பிட்ற குடும்பம் ஆச்சுங்களா. முதல் நாள் ஒரு சூட் புக் பண்ணியிருக்காங்க மாப்பிள்ளை பொண்ணுக்கு, நைட்டு புக் பண்ணி வச்சுருக்காங்க. பொண்ணு குளிச்சிக்கிட்டு இருக்கு உள்ளே, மாப்பிள்ளை இப்படி வெளில உட்காந்துருக்கேன். பேரர் வந்தால் நைட் ஃபுட்டு என்ன வேணும்னு கேட்டான். இவர் ஆர்டர் பண்ணுற போது வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா கேட்டான். அவங்க ஃபேமிலி 2 பேருமே வெஜிடேரியன். ஸோ மாப்பிள்ளை என்ன பண்ணிட்டான், வெஜிடேரியன் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டான். பொண்ணு குளிச்சுட்டு வந்தா, தலையை தோடிக்கிட்டே கேட்டால் யார் வந்தான்னு கேட்டால், இது மாதிரி சர்வர் வந்தார், என்ன ஆர்டர் பண்ணு, என்ன ஆர்டர் பண்ணேன்னா வெஜிடேரியன் ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன்னா. அவள் கேட்டால் யாரை கேட்டால் ஆர்டர் பண்ணேன்னு. ஏன் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன் அப்படின்னா. உடனே சொன்னால் ஐ எம் சாரி, எனக்கு தெரியாது, இப்போ கூட ஒன்றும் பரவாயில்ல, பேரை கூப்பிட்டு கேன்சல் பண்ணிட்டு உனக்கு என்ன வேணுமோ சொல்லிக்கோ, இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம், பரவாயில்ல சொல்லிடலாம் அப்படின்னு. அப்படி இல்லை, நீ உன் மேல் ஷேவனிஸ்தை காட்டிட்டியே, எனக்கு என்ன சாப்பிடணுங்கிறத நீயே டிசைட் பண்ணுவியா? இப்போ தான் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது, ஸ்டார்டிங்லேயே நீ இப்படி இருக்கிறியே, நீ கடைசி வரைக்கும் நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி உன்னோட வாழ்கிறது அப்படின்னா போச்சு. அவள் பேசணும்னு சும்மா இருப்பாங்க.
இவன் 4 வார்த்தை, அவன் 4 வார்த்தை, 2 பேரும் பொட்டி தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. யூ ஒன்ட் பிலீவ், அவங்க கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழலை. இது ஒரு பெரிய விஷயமா? வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ, உனக்கு என்ன பிடிக்குதோ நீ சாப்பிட்டுக்க, இல்லை என்ன பெரிய கெட்டு போச்சு, உனக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடு. சார், யாரும் யாரையும் ஆள முடியாது, யாரும் யாரையும் அடக்க முடியாது. அவங்கவுங்க சொருப்படி அவங்கவுங்க வாழணும். கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருப்பாங்க, அவங்கவுங்க லைஃப்பை அவங்கவுங்க தான் அமைச்சிக்கிட்டே வருவாங்க. நான் முன்னே சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்டிருக்கலாம். இந்த கல்யாண மாலையில் மோகன் சார் பேசும்போது எனக்கு ரொம்ப நல்ல நண்பர், அதனால நான் அவரை கேள்வி பண்ணேன், தப்பாக நினைக்காதீங்க. அவர் இந்த மைக்கை இப்படி வச்சுக்கிட்டு போய் சொல்லுவார், கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க, நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை, இதை விட ஒரு பொய் உலகத்தில் இருக்கவே முடியாது. நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா அப்படியே நம்புறாப்லயே சொல்லுவார் சார். நீங்க கேட்கிற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை கண்டிப்பா உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்புறம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வருவான் பாரு, அவன் சொல்லுவாங்க, கல்யாண மாலைக்கு வந்துட்டீங்க, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே ஒரு பொண்ணு உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக அமைவாங்க. ஏன் சார், இவர் என்ன ஃபேக்ட்ரியாக வச்சுருக்கார் மோல்டு பண்ணி ஊற்றி கையில் கொடுக்குறதுக்கு? 23, 24 வயசு ஒரு வீட்டில் வளர்கிற பொண்ணு, 25, 26 வயசு யார் வீட்லேயே வளர்கிற ஒரு பையன், எப்படி சார் 2 பேரும் எதிர்பார்க்குற மாதிரியே இருப்பாங்க? எதிர்பார்க்குற மாதிரி எவனுக்குமே அமைஞ்சதில்லை, யாருக்குமே அமைஞ்சதில்லை. அப்படியெல்லாம் அமைஞ்சுட்டா அது வாழ்க்கை இல்லை. என்னமோ கொஞ்சம் முன்ன பெண்ணா இருக்கும். எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் போட்டது ஐயோ பயங்கர வேடிக்கையாக இருக்கும். எங்கள் தாத்தா வச்சது சட்டம், வீட்டில் மனுஷன் வச்சது சட்டம் பாருங்க. அவர் என்ன பண்ணுவார், உட்காந்துருந்தா எங்கள் பாட்டி எழுத்தாப்புலேயே வர மாட்டாங்க, பின்னோடி எங்கேயோ போய் நின்றுருப்பாங்க. அவர் ஏன்னு கூப்பிடுவார், ஏய் அப்படிம்பார். எங்கள் பாட்டி வந்து நிற்பாங்க, அவங்களுக்கு என்ன ஏன்னா பேர் வச்சாங்க. இதில் கொடுமை, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஏன்னு தான் கூப்பிடுவார். எங்கள் அம்மா பேர் கோமதி, ஏய் அப்படிம்பார். எனக்கு கூட அப்படி ஒரு ஆசை தான். இப்போ நான் ஏன்னு கூப்பிட்டு டேன்னு பதில் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் சொல்லின் செல்வர் சொல்வேந்தர் எல்லாம் மான மரியாதையும் மொத்தமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் நான் எடுக்கிறதே இல்லை. ஜாக்கிரதையா, என்னம்மா போகலாமா, வெளியில் போகலாமா, நான் மட்டும் போயிட்டு வந்துட்டுமா, விஷயம் முடிஞ்சு போச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன், காலம் மாறுது சார். நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. இது சினிமா பாட்டு, அழகான பாட்டு. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. எவ்ரி மினிட் எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கணும், எவ்ரி மினிட் எவ்ரிதிங் இஸ் சேஞ்சிங். அதுக்கு நம்ம அகாமடேட் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாழ்றதுக்கு பழகணும். சின்ன விஷயங்கள், அற்ப விஷயங்களை பெருசுப்படுத்தி எவ்வளவு பேர் சண்டை போட்டிருக்காங்க தெரியுங்களா? நான் போனேன், என்னை வான்னு கேட்கல, என்னை போன்னு சொல்லலை, வானே சொல்லலை, அப்புறம் எப்படி உன்னை போன்னு சொல்லுவாங்க? அவன் கரெக்டாக தான் வான்னு சொல்லலை போன்னு சொல்லலை, விஷயம் அதோட முடிஞ்சு போச்சு. இல்லை, என்னை வான்னு சொல்லலை போன்னு சொல்லலை, என் மானத்தை வாங்கிட்டான். இருந்தால் தானேப்பா வாங்குறதுக்கு. இல்லாதவெல்லாம் அதை பற்றி கவலைப்பட்டா என்ன பண்ணுறது? நான் என்ன சொல்ல வரேன், மனிதர்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருப்பாங்க, பெருசுப்படுத்தக்கூடாது. நம்முடைய ஒன்று சொல்லட்டுமா, எந்த காலகட்டத்திலையும் உறவுகளை விட்டு கொடுக்காது, ரொம்ப முக்கியம். ஒரு வீட்டில் சார் ஒரு அண்ணன் தங்கச்சி, இந்த அண்ணன் தங்கச்சிக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு சார், ஏதோ ஒரு பிரச்சனையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு சார். இந்த தங்கச்சி வீட்டில் மாமியார் இறந்து போகிறார். இப்போ அண்ணன் கொண்டாந்து அந்த ஒரு மரியாதை செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்குது உறவில். அண்ணன் வந்து செய்ய வேண்டிய சம்பந்தி செய்ய வேண்டிய ஒரு கடமை இருக்குது, செய்யாமல் விட்டுட்டான் சார். இப்போ அவன் ஏதோ ஒரு கோபத்தில் அந்த க்ஷணத்தில் விட்டுட்டான். அந்த ஒய்ஃபு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அவங்க கணவன் வீட்டில் உங்கள் அண்ணன் பார் எப்படி பண்ணிட்டான் பார், உங்கள் அண்ணன் பார் எப்படி பண்ணிட்டான் பார், இனிமே மறுபடியும் மாமியார் உயிரோடு எழுப்பி மறுபடியும் கொல்ல முடியுமோ? அது இப்போ முடிஞ்சு போச்சு, அது ஏதோ நல்ல செய்தி, அதோட முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்க அண்ணன் கோச்சிக்கிட்டு சார் செய்ய வேண்டிய அந்த சீர் செய்யாமல் விட்டான் சார். வாழ்நாள் முழுக்க அந்த அம்மா கஷ்டம். இன்னைக்கு சொல்கிறேன், 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அது மாதிரி சம்பிரதாயமான சீர் செஞ்சிருங்க, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. அவைகளை பெரிதுபடுத்தாமல் உறவுகளை பாதுகாப்பதை ஒரு பழக்கமாக எடுத்துக்கணும். சண்டை நாளைக்கு சமாதானமாக ஆகிடலாம். நாளைக்கு சமாதானம் ஆனால் இந்த இடத்த எரைஸ் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ கூடுமான வரைக்கும் தவிர்த்துடணும். சண்டையே வேண்டாம், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு பழகணும். தவிர்க்க முடியாமல் வந்துருச்சா பரவாயில்லை, சபையில் விட்டு கொடுக்கக்கூடாது, பொது இடங்களில் விட்டு கொடுக்கக்கூடாது. உறவுகளுக்கு மத்தியில் எப்படி நம்ம அந்த கௌரவத்தை காப்பாற்றணுமோ அப்படி காப்பாற்றிட்டு பேசாமல் போயிடுச்சு. எங்கள் ரொம்ப அழகாக சொல்கிறார் வேதாத்திரி மகரிஷியுடைய அந்த 18 பாயிண்ட்டுமே அற்புதமான பாயிண்ட். அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்தார். இன்னொன்று சொல்கிறார் பாருங்க,
எனக்கு நான் பேசி ஒரு சிடி வந்திருக்கு, கேட்குறவங்க கேளுங்க. உறவுகள் மேம்படன்னு அந்த விஷயத்தையே நான் பேசி ஒரு சிடியாக வந்திருக்கு. இப்போ இந்த புத்தக கண்காட்சிக்கு ஒரு புஸ்தகம் வருது, அந்த உறவுகள் மேம்படங்கிறத பற்றி அது நான் ஒரு செய்தி எழுதியிருந்தேன். அதாவது எந்த பிரச்சனையையும் நாசுக்காக கையாளுங்கள்ங்கிறார். இப்போது எத்தனையோ சிக்கல் இருக்கும் ஒரு வீட்டில், அதை ரொம்ப அசிங்கப்படுத்திடக்கூடாது. வீட்டுக்குள்ளே ஏதோ தப்பு கூட நடந்திருக்கலாம், 10 பேருக்கு தெரியும்படியாக கத்தக்கூடாது. டக்குனு அப்படியே சரி ரைட் 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 சரி. ஏன் மறுபடியும் அவங்க வெளியில் போகணும், வாழணும், அதெல்லாம் நம்ம கெடுத்துடக்கூடாது. இதெல்லாம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய எட்டிகசி, நாகரிகம், பண்பாடு தேவை. சின்ன விஷயத்தை பெருசுப்படுத்தி சில பேர் ஊரையே கூட்டி அவங்க வாழ முடியாதபடி பண்ணிட்டு போயிடுவான். அப்படிலாம் பண்ணக்கூடாது. பெரியவங்க எப்படி பெரியவங்கிறதுக்கு ஒரு சம்பவம் பாருங்க. காஞ்சி மகா பெரியவர் 100 ஆண்டு வாழ்ந்து சித்தியானார் பாருங்க. எனக்கு அவர் மேல் ரொம்ப அன்பும் மரியாதையும் உண்டு. அந்த 100 ஆண்டு வாழ்ந்த மகான் தன்னுடைய சம்பிரதாயங்களை விட்டு கொடுக்க மாட்டார். அந்த ட்ரெடிஷன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பார். கரெக்டு, ஒரு மடாதிபதியாக இருக்கிறோம், அப்படி தான் இருக்கணும். அவங்களுடைய ட்ரெடிஷனை அவங்க விட முடியாது. ஒரு சம்பவம் சொல்லுங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி எவ்வளோ பெரிய பாடகி. எம்எஸ் சுப்புலட்சுமி தெரியாதவங்க யாராவது உண்டா தமிழ்நாட்டில்? எம்எஸ் சுப்புலட்சுமி எவ்வளோ பெரிய பாடகி. எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மாவை கல்கி சதாசிவம் கல்யாணம் பண்ணுறார். கல்கி சதாசிவம் எம்எஸ் சுப்புலட்சுமி கல்யாணம் பண்ணுறார். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ எனக்கு தெரியாது. எம்எஸ் சுப்புலட்சுமி வேறு ஜாதி, கல்கி சதாசிவம் வேறு ஜாதி. இவங்க இசை குடும்பம், அவர் அந்தனர். இது ஒரு சிக்கல் இருக்குது, ஜாதி சிக்கல் இருக்குது. ஆனால் எம்எஸ் அம்மாவுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இந்த உலகத்தில் கொடுக்கணும், ஒரு மியூசிக் வீணாயிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துலையோ ஏதோ கல்கி சதாசிவம் எம்எஸ் அம்மாவை கல்யாணம் பண்ணுறார். ரைட்டா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தன் மனைவி எம்எஸ் சுப்புலட்சுமி அழைச்சிக்கிட்டு காஞ்சி மடத்துக்கு போகிறார். மகா பெரியவர் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அழைச்சிட்டு போனவர் யாருன்னு கேட்டால் ரா கணபதி அப்படின்னு ஒரு நல்ல எழுத்தாளர், அருமையாக எழுதுவார் ரா கணபதி. அவர் தான் கூட்டிகிட்டு போகிறார். சதாசிவம் போகணுங்கிறார். மனைவி கல்யாணம் பண்ண உடனே பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிறதுக்கு காஞ்சி பரமாச்சாரியால்கிட்ட போகணும் அப்படிங்கிறார். இப்போ ரா கணபதிக்கு உதறல். ஏன்னா மரபு மீறி சதாசிவம் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கிறார். கூட்டிகிட்டு போனால் காஞ்சி பெரியவர் இப்படி எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுக்கும்போது மடத்தோட சம்பிரதாயம் என்ன தெரியுங்களா? அப்படி ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணவங்களுக்கு தீர்த்தம் கொடுக்க முடியாது. இது ட்ரெடிஷன், அவங்க கிட்ட இல்லை, அது அவங்க இஷ்டம் இல்லை, அந்த மடத்தோட மரபு, அதை காப்பாற்றணும். இப்போ கல்கி சதாசிவத்துக்கு தீர்த்தம் கொடுக்காம ஒன்று கொடுக்க முடியாது போ அப்படின்ட்டா அவர் வருத்தப்படுவார். இல்லை இவருக்கு நீங்கள் கட்டாயமாக கொடுங்கோ அப்படின்னா அவர் கொடுக்க மாட்டார். தன்னுடைய மரபை மீறி எல்லாம் ஒரு காரியம் பண்ண மாட்டார். என்ன பண்ணுறது? எவ்வளோ டெலிகேட் சிச்சுவேஷன் பாருங்க. இந்த ரா கணபதி அப்பா பெரியவர் தான், அவர் கடவுள், அவருக்கு நான் பெரியவரை தான் வேண்டுன்னு என்ன பண்ணுறது, கூட்டிகிட்டு போய் நிறுத்திட்டார். மகா பெரியவர் பூஜை பண்ணிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி திரும்புறாரு. கல்கி சதாசிவம் எம்எஸ் சுப்புலட்சுமி நிற்கிறாங்க. இந்த தீர்த்தம் கொடுக்குற தீர்த்த கிண்ணத்தை அப்படி தள்ளி வச்சுட்டார். சதாசிவத்தை கிட்ட கூப்பிட்டு சௌக்கியமா எல்லாம் கேட்டார். கேட்டுட்டு ஒரு தேங்காயை கொண்டா அப்படி இருந்தார். ஒரு தேங்காய் கொடுத்தாங்க. தேங்காயை பட்டுன்னு அவரே கல்லில் உடைச்சார். பூஜை பண்ணுற இடத்துல கல் இருக்கும் இல்லையா, தேங்காயை அப்படியே பட்டுன்னு கல்லில் உடைச்சார். உடைச்சிட்டு அந்த தேங்காய் தீர்த்தத்தை தேங்காய் தண்ணி அப்படி அவரே அதிலே பிடிச்சார். தேங்காயை உடைச்சி அதிலே தண்ணி அப்படியே பிடிச்சிக்கிட்டு கல்கி சதாசிவத்தை கூப்பிட்டு, உனக்கு ஸ்பெஷல் தீர்த்தம், ஏன்னா நீ ஸ்பெஷல் இல்லையோ அப்படின்ட்டு தேங்காய் தண்ணி அப்படியே. தேங்காய் தண்ணிக்கு தீட்டு கிடையாது. அதாவது இவங்க மடத்து மரபு குறையாது. தீர்த்தம் அந்த தீர்த்தம் கொடுக்கல, ஆனால் தேங்காய் தண்ணி அப்படியே உடைச்சு அப்படியே ஒரு கையில் அப்படியே அந்த தேங்காய் தூக்கி போட்டு, நீ ஸ்பெஷல் இல்லையோ அதனால உனக்கு ஸ்பெஷல் தீர்த்தம். மரபும் மீறாது, மனமும் நோகாது, எப்படி நடக்க வேண்டும் என்று மகானுக்கு தெரியும். தட் இஸ் தர் கிரேட்னஸ். சார் நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, பிடிக்குது பிடிக்கல, அதை பற்றி வாங்க உட்காருங்க அப்படின்னு அவங்களை உட்காத்தி வச்சு வாசல்ல நிறுத்தி வெளியே அனுப்பி பண்பாட்டு குறைவாக நடக்கூடாது. உட்காத்தி வச்சு வேணும்னா ஒரு காப்பி கொடுத்து கஷ்டப்படுத்தலாம். இந்த மாதிரி காப்பி அவன் ஜென்மத்திலே குடிச்சது இல்லைங்கிற மாதிரி ஒரு காப்பியை கலந்து கொடுத்து இனிமே இவன் வீட்டில் காப்பியே குடிக்கூடாது அது வேணா பண்ணலாம், யாரும் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் அவமானப்படுத்தக்கூடாது. எல்லா உறவுகளோடையும் உறவு கசந்து போகாமல் கொண்டு போவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளணும். அப்புறம் வாழ்க்கையில துக்கங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம துக்கம் வந்ததுங்கிறதுக்காக வாழ்க்கை, ஐயோ எனக்கு துக்கம் இந்த உலகத்தில் யாருக்குமே வராது பாப்பா, எனக்கு துக்கம் இந்த உலகத்தில் அப்படியே உட்காந்து என்ன சொல்றது, குறுகி போயிடக்கூடாது. கூனி குறுகி அப்படியே உள்ள போகக்கூடாது.
நமக்கு கஷ்டம் வரத்தான் செய்யும். யாருக்கு தான் கஷ்டம் வரல இந்த உலகத்தில்? கஷ்டம் வராமல் இருக்காது இருக்குமா? வரும்போது எப்படி இருக்கணும் அந்த கஷ்டம்? சார், பிகனல்ல கோகுலுன்னு ஒருத்தர் படம் வரைவார், பார்த்துருக்கீங்களா? கோகுலு, ஆனந்த விகடன் பழைய பத்திரிகை பார்த்தவங்களுக்கு தெரியும். இந்த தில்லானா மோகனாம்பாள்லாம் வந்தபோது கோகுலுவோட படம் வந்து அவ்வளவு அழகான படமாக இருக்கும். அதாவது லைன் டிராயிங் தான், ஆனால் அதில் கலர் போடுவார் கோகுலு. அப்படி இந்த ஒரு துப்பறியும் சாம்பு இதெல்லாம் கோகுலுவோடைய டிராயிங் நினைக்கிறேன். எனக்கு அது கோகுல டிராயிங்கே ஒரு தனியாக அழகாக இருக்கும், அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் கோகுலோட டிராயிங். இவ்வளவு எக்ஸலண்ட்டாக வரையக்கூடிய ஆற்றல் உடையவர் ஓவியர் கோகுலு ஆச்சுங்களா? இவ்வளவு சிறந்த ஓவியருக்கு எது நடக்கக்கூடாதோ நடந்துச்சு. என்ன? ஸ்ட்ரோக் வந்து வலது கை போயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு கற்பனை பண்ணுங்களேன். ஓவியமே வாழ்க்கையாய் உடைய ஓவியருக்கு ஸ்ட்ரோக் வந்து கை விழுந்துருச்சு, வலது கை போயிடுச்சு. ஓவியம் வரல, விகடன்ல எல்லாரும் கேட்குறாங்க, கோகுலுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு, அதனால அவரால் வரைய முடியல அப்படின்னு. ஆனால் 4 மாதம் கழிச்சு மறுபடியும் விகடன்ல படம் வந்தது. உடனே என்னுடைய நண்பர் திருப்பூர் கிருஷ்ணன், நல்ல நண்பர், அவர் போய் கோகுலுவை பார்த்தார். ஐயா, உங்கள் படம் தான் எங்களுக்கெல்லாம் உயிர், நீங்கள் இப்போ அந்த படம் வந்து இல்லையேன்னு கவலைப்பட்டேன் 4 மாதமா, இப்போ மறுபடியும் வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷம், சரியாயிடுச்சா உடம்புன்னார். ஸ்ட்ரோக்கில் கை போனது தான், வலது கை போச்சு. கோகுலு ஒரு பதில் சொன்னார், கிருஷ்ணன், இப்போ நான் ஒரு படம் வரைகிறேன் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரோக் வச்சு தானே வரைகிறேன். இதுக்கு ஸ்ட்ரோக்குன்னு பேர். அந்த படத்தில் இப்படி கோடு போடுறாங்க பார்த்தீங்களா, அது ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக் வச்சே நான் வரைஞ்ச புகழ் பெற்றதால பகவான் எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் போட்டான். எப்படி எடுத்துக்கிறார் பார். இந்த ஸ்ட்ரோக் தானே நான் பாப்புலர் ஆனதுக்கு காரணம். அதனால பகவான் எனக்கு ஒரு ஸ்ட்ரோக் போட்டான். நான் போட்ட ஸ்ட்ரோக் எல்லாம் தமிழ்நாட்டு ஜனங்க பொறுத்துண்டான்னா பகவான் போட்ட ஸ்ட்ரோக்கை நான் பொறுத்துக்க வேண்டாமோ? அதுக்கு அடுத்த வார்த்தை சொன்னார். நான் யோசிச்சு பார்த்தேன், நான் எதை வச்சு படம் வரைகிறேன்? ப்ரஷ்ஷை வச்சு படம் வரைகிறேன். ஆனால் அந்த படத்தை என் ப்ரஷ்ஷாக வரைகிறது, நான் படம் ப்ரஷ்ஷை வச்சு வரைகிறேன், ஆனால் இந்த ப்ரஷ்ஷாக படம் வரைகிறது படம் மூளையில் தானே இருக்கு. அப்போ மூளையில் இருக்குன்னா ப்ரஷ்ஷு அந்த படத்தை வரைகிறது. அதே மாதிரி எனக்கு வலது கையும் ஒரு ப்ரஷ்ஷு தானேன்னு இப்போ இடது கையை ப்ரஷ் ஆக்கிட்டேன். இப்போ இந்த ப்ரஷ்ஷால் வரைகிறேன்னு இதை ப்ரஷ் ஆக்கிட்டேன், இது நல்லா வரைகிறேன். படம் மூளையில் தானே இருக்கு, ப்ரஷ்லையா இருக்கு. அப்படி இடது கையால் படம் வரைய பழகி மறுபடியும் கோகுலு தன் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டினார். ஒரு சின்ன தோல்வி வந்துருச்சு, இல்லை ஏதோ ஒன்று உடம்புல ஏற்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூட. ரைட்டு, மனுஷனுக்கு நோயினா வரத்தான் செய்யும், எத்தனையோ சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அதை தாண்டி எப்படி சந்தோஷமா இருக்கிறது, அதை தாண்டி நம்ம இந்த உலகத்தில் எப்படி இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கும். வாழ்க்கையில் ஒருபோதும் நம்ம இழந்துட்டோம், நமக்கு இது இல்லாமல் போச்சு, அந்த நினைப்பு வரக்கூடாது. என்ன இருக்கோ அதை வைத்துக்கொண்டு மறுபடியும் எப்படி மேலே வரலாம், எப்படி உண்டு பண்ண, அதை நம்ம உண்டு பண்ணிக்கொண்டே போ. இன்னொன்று, வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கு. நம்முடைய மகிழ்ச்சியை எது கெடுக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்முடைய சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் எது கெடுக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அது மேலே இருக்கிற பக்கச்சக்கமாக. இதில் எப்போவுமே கவனமாக இருக்கிறவங்க வந்து சந்தோஷமாக இருக்கும். வேணும் சம்பாதிக்காமல் இருக்க முடியுமா? நான் என்ன சம்பாதிக்காமல் இருக்கேன்? சம்பாதிக்கணும், ஆனால் எப்போ இழக்கணும்னு தெரியும். இன்னைக்கு ஒரு நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தேன், ஒரு வார்த்தை சொன்னார். சில பேருக்கு நிறைய பணம் இருக்கும், ஆனால் எப்படி வாழணுங்கிறது தெரியாது. நிறைய சிறந்த இடங்கள் கிடைக்கும் லைஃப்பில், அதாவது ரொம்ப புண்ணியம் பண்ணி அப்படி ஒரு சில ஸ்தானங்களில் போய் உட்காருவாங்க, காப்பாற்ற மாட்டாங்க. எல்லாராலும் வணங்கத்தக்க ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க, பண்ணக்கூடாத தப்பை பண்ணி அசிங்கப்பட்டு ஊர் உலகத்தில் மரியாதை கெடுத்துக்குவாங்க. ஏன் இப்படிலாம் போகிறாங்க? கொஞ்சம் சில பேர் யோசிச்சு பாருங்களேன். அவங்க வயதில் அடைந்த புகழ், அவங்க மேலே வந்த தோரணை, அவங்களுடைய படங்களுக்கு கிடைச்ச மரியாதை, அவங்களுடைய பேச்சு எழுத்து எல்லாத்தையும் டிவியில் அதில் இதிலலாம் போடுற ஒரு பெருமை எல்லாத்தையும் அதில் கெடுப்பாங்க. இருக்கக்கூடாத ஏதோ ஒரு தவறு வாழ்க்கையில் இருந்து எல்லாம் வீணப்படும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வர்றாங்க, எல்லாம் வீணாக போய் அவமானப்படுவாங்க, ஜெயிலுக்கு போவாங்க, அசிங்கப்படுவாங்க, என்னெல்லாமோ நடக்கும் லைஃப்பில். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை கணக்கு பண்ணி என் ஃப்ரெண்டு ஒரு வார்த்தை சொன்னார், சில மறக்க முடியாத வார்த்தை. பிரதர், பாவத்தை கூட, நம்முடைய பாவத்தை கூட நம்ம சமாளிச்சுடலாம், புண்ணியத்தை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்னார். நம்முடைய பாவத்தை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி, புண்ணியத்தை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்னார். புண்ணியத்தினால நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வருது பாருங்க, அதை காப்பாற்றிக்கிறது உலகத்தில் கஷ்டத்தில் பெரிய கஷ்டம். அதை விட்டுடுறான் பல பேர்.
பாவத்தில் அது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். பாவத்தில் உங்களுக்கு வர வேண்டிய வைத்த வழி வந்தே தீரும். அது உங்ககிட்ட இல்லை. ஆனால் புண்ணியத்தில் அப்படி இல்லை. நீங்கள் என்னென்ன கிருத்துவம் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. புண்ணியத்தில் வேண்டாம். இப்போ எல்லாராலும் கும்பிடப்படுகிற இடத்துக்கு வந்து கேவலமாக போனவன் எவ்வளோ பேர் இருக்கான் தெரியுங்களா? லைஃபே வீணாகினவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், யோசிச்சு பாருங்க. அப்போ நமக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்வு கிடைச்சிருக்கு, அதை எப்படி காப்பாற்றணும்? எதன் மேலேயோ ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கிட்டு, ஏதோ ஒன்று மேலே போய் ஒரு பிடிப்பை வச்சுக்கிட்டு, அந்த பணத்து மேலே கொண்டு போய் தேவையில்லாத ஒரு பிடிப்பு. அதை நான் படித்த ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. வாழ்க்கையில் வந்து பணத்தை துரத்தாத, ஆனால் செல்வத்தை துரத்து அப்படின்னா. டோன்ட் சேஸ் மணி, சேஸ் வெல்த் அப்படின்னு போட்டிருந்தான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. வெறும் காகித குப்பை பணத்தை இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பல பேர் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு தான் நினைக்கிறாங்களே ஒழிய வெல்த் வேணும்னு நினைக்கல. there is a vast difference between money and wealth. பணத்துக்கும் வெல்த்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. வெல்த்துங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். திருவள்ளுவர் எழுதுறாரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், கல்வி செல்வம், மக்கள் செல்வம். மக்கள் பணம்னு எழுதுறாரு, செவி பணம்னு எழுதுறாரு. பணம்ங்கிறது கவர்மெண்ட் அச்சடிக்கிற நோட்டு. நாளை காலம்புற 2000 செல்லாதுன்னா என்ன பண்ணுவீங்க? பாவம், நீங்களே ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. நாளை காலையில் யார் கண்டா என்ன வேணாலும் வரலாம். திடீர்னு நம்முடைய பிரதமருக்கு ஒரு உற்சாகம் வரலாம். இன்னைக்கு ராத்திரியே ரேடியோவில் பேச வரலாம், இல்லையா? வந்து அந்த அதிர்ஷ்டமும் நாட்டுக்கு நல்லது தான் சொன்னால் கேட்க வேண்டியது தான். நாம் என்ன பண்ண முடியும்? எதுக்கு சொல்ல வர? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதில் இருக்கிற அட்டாச்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா சார்? வெல்த்துங்கிறது வேறு சார். பணம் காகிதம் இல்லை, அதை தாண்டி சந்தோஷம், வீட்டில் நல்ல குடிக்க தண்ணி, ஒரு நல்ல இசை, மங்களகரமாக ஒரு விளக்கெறிகிறது, ஒரு குழந்தை ஓடி வந்து மடி மேலே ஏறி அந்த அந்த குழந்தை அந்த மடியை ஈரமாக்கிட்டு போகிறது, அதானே சார் வெல்த்து. இதெல்லாம் நடந்தால் தானே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும். ஒரு கேலி, ஒரு கிண்டல், ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஊதுவத்தி நறுமணம், ஒரு மல்லிகைப்பூவோட வாசனை, ஒரு குருவி வந்து வீட்டில் அப்படி குறிஞ்சி அப்படி மாடியில் நின்று ஆடிட்டு போகிறது, எத்தனை விஷயம் சந்தோஷத்துக்கு இருக்குது. இதெல்லாம் இழந்துவிட்டு எப்போ பார்த்தாலும் ரூபா நோட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா, அதை எண்ணிக்கிட்டே உட்காந்துருந்தா வேஸ்ட் வேஸ்ட். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, ரொம்ப பாதுகாப்பு உணர்வோடு இருக்காதீங்க. நான் சொல்கிறது எல்லாமே நேர்மாறாக இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் யார் யார் என்ன சொன்னாங்களோ அதுக்கு நேர்மாறாகவே சொல்லுவேன். இனிமேல் நான் அடுத்த வருஷம் தானே கூப்பிடுவீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க நீ ரொம்ப சேஃபாக இரு. நான் சொல்கிறேன், நான் அப்போயே ஆபத்தில் இருன்னு சொன்னேன். ரொம்ப சேஃப்டியை யோசிக்கக்கூடாது சார். ஒரு மகாராஜா என்ன பண்ணா பாருங்களேன், ஒரு அரண்மனை கட்டினான். எப்படின்னா எல்லா பக்கமும் அடிச்சுட்டு ஒரே ஒரு பக்கம் மட்டும் வாசல் வச்சு உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு யாரும் உள்ளே வர முடியாது, எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கேன் பார் அப்படி. இதை பார்க்குறதுக்கு இன்னொரு ஒரு மகாராஜா வந்தான். அவன் இப்படி பார்த்துட்டு, இதை விட செக்யூர்டாக இதை விட பாதுகாப்பாக யாருமே கட்ட முடியாதப்பா, எங்கேருந்து யாரும் உன்னை தாக்க முடியாது, க்ளீனாக எல்லா பக்கமும் அடிச்சுட்டு ஒரே பக்கம் என்ட்ரி எக்ஸிட் வச்சு நீட்டாக கண்ட்ரோலில் வச்சுருக்கிற, இதை விட பாதுகாப்பாக யாருமே பண்ண முடியாது. அப்போ அங்கே வந்து சாமியார் சொன்னால், நீ இதையும் அடிச்சு விட்றான், இதையும் அடிச்சுட்டா அதுக்கு சமாதின்னு பேர், அதில் இருந்தால் இன்னும் பாதுகாப்பாக இருக்கலாம்னு. அதையும் அடிச்சுட்டு உட்காந்துக்க வேண்டியது தானே சார். எல்லா பக்கமும் ஜன்னல் வச்சு திறந்து வச்சாதான் அது வாழ்க்கையை ஒழிய எல்லாத்தையும் சாத்திக்கிட்டு உட்கார்ந்தா அது வாழ்க்கையா? ஜன்னல் இருக்கணும், ஜன்னல் வழியாக காற்று வரணும் சார். ஜன்னல் திறந்துருக்கணும், ஒரு அங்கே வாசலில் பூக்கிற மகிழம்பூவோட வாசனை வீட்டுக்குள்ளே வரணும், அதில் வாழ்க்கை திறந்துருக்கணும். சேஃப்டி சேஃப்டி சேஃப்டின்னு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு பாதுகாப்பாக உள்ள உட்கார முடியுமா? இல்லையா? இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதில் இருக்கிற மகிழ்ச்சி வேற எதுலையாவது இருக்கா? வீட்டில் உட்காந்துருக்கும் போது ஒரு பூனை வந்து இப்படி தேய்ச்சிட்டு போகும் காலில், எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் வாழ்க்கை. எங்கள் வீட்டில் ஒரு நாய் வளர்த்து சார், நாயினே சொல்லக்கூடாது சார், அந்த நாய் வந்து 4 கால் நண்பர், எங்களுடைய 4 கால் நண்பர். என்ன அட்டாச்மெண்ட் தெரியுங்களா? என்ன அட்டாச்மெண்ட், அதெல்லாம் அனுபவிச்சு பார்த்தா எவ்வளோ சந்தோஷம். எனக்கு இந்த பணக்கார வீட்டு அம்சத்தில் நாய் வளர்க்கணுன்ற எண்ணமே கிடையாது. என்னுடைய பிள்ளைங்க வந்து நாய் வளர்க்கணும்னு கேட்டாங்க, பா நாய் வளர்க்கணும். நான் சொன்னேன், நான் வளர்க்குறது போதாதா, இன்னும் வேறு எதுக்கு வளர்க்கணும் அப்படி? இல்லைப்பா, கண்டிப்பாக நம்ம வீட்டில் நாய் இருக்கணும். நான் என்ன கேட்டேன் தெரியுங்களா? என் குழந்தைகிட்ட என்ன கேட்டேன் தெரியுமா? நாயின் சந்தோஷத்துக்காக நீங்கள் வளர்க்க விரும்புகிறீர்களா, உங்கள் சந்தோஷத்துக்காக நாய் வளர்க்க விரும்புகிறீர்களா? நாயோட சந்தோஷத்துக்காக நீங்கள் வளர்க்குறதா இருந்தால் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு செலவு பண்ணுறேன். உங்கள் சந்தோஷத்துக்கு நாயை பிடிச்சி வளர்க்காதீங்க, அது தவறு. நாயோட சந்தோஷத்துக்கு வளர்க்குறதா இருந்தால் நம்ம வளர்க்கலாம். அவங்க முதல்ல சரி சரின்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் வழக்கம் போல் ஏமாற்றிட்டாங்க. அப்புறம் நானும் என் பொண்டாட்டி தான் அதுக்கு பால் ஊற்றி காப்பாற்றி அதெல்லாம் பண்ணி எல்லா வேலையும் செஞ்சு எல்லாம் பண்ணி முடித்தோம். அது போய் 12 வருஷம் இருந்து போய் சேர்ந்து அதுக்கப்புறம் சார் எல்லாம் மறக்கவே முடியாது.
நான் இது மாதிரி ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு காரில் வந்து ஏற வருவேன் மீட்டிங் புறப்படணுங்கிறதுக்கு. இப்படி வந்து காரில் ஏற வரும், எங்கே இருந்தாலும் ஓடியாந்து சார், வீட்டில் எங்கேயோ இருக்கும். நான் காரில் அங்கேருந்து அப்படியே ஓடியாந்து நேராக இந்த 2 காலை அப்படி இப்படி இப்படி இந்த ஜிப்பா மேலே இப்படி வச்சு இந்த தாவா கட்டி ஒரு நக்கு நக்கும். அது அந்த வீட்டுக்கு நான் தான் எஜமானன்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்தில் இருக்கும். அதுவா நினச்சிக்கிச்சு, நான் என்ன பண்ண முடியும்? 2 காலை அப்படி வச்சு இந்த தாவா கட்டி அது ஐயோ ஒரு பெரிய இம்சை கூடாது. ஆனால் நான் அதுக்காக என்ன பண்ணுவேன், படி இறங்கி வரும்போதே மாடியிலேருந்து வருவேன், இறங்கி வரும்போதே என் ஒய்ஃப்கிட்ட கேட்பேன், அம்மா நான் என் கட்டிட்டியா அப்படி. அவன் சொல்ல, அப்பவே கட்டிட்டேன்னு. என்ன நாயினதுல உங்களுக்கு இவ்வளோ சந்தோஷம் இல்லை? நான் தான் அப்பவே கட்டிட்டேன்னு. அதுக்கு மேலே ஒரு பஞ்ச் அடிப்பா. ஆனாலும் சார் என்னால் மறக்க முடியாது அதனுடைய அன்பு, அந்த நாயோட அன்பு, பூனையோட அன்பு, வீட்டில் ஒரு குருவி பறந்து போகிறதுல இருக்கிற சுகம், இதெல்லாம் வாழ்க்கை சார். மகிழ்ச்சிங்கிறது வந்து வெறும் பணத்தில் இல்லை, வெல்த். இதெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நான் வீடு கட்டுறேன்னு சொல்லி நம்முடைய ஜி.கே. சுந்தரம், லக்ஷ்மி மில்ஸ் அதிபர் ஜி.கே. சுந்தரம் ஐயாட்ட போய் கிரகப்பிரவேச அழைப்பு கொடுத்தேன். ஐயா புது வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ண போகிறோம். அவர் என்ன கட்டுறாரு தெரியுங்களா? நான் வீடு கட்டி இருக்கிறேன், கிரகப்பிரவேச அழைப்புன்னு கொடுத்த உடனே அவர் சொன்னார், அதில் காக்காய்க்கும் வீடு கட்டி இருக்கீங்களா? எப்படி? அதில் காக்காய்க்கும் வீடு கட்டி இருக்கீங்களா அப்படின்னார். வீட்டில் மரம் வச்சிருக்கியான்னு கேட்குறாரு. அதில் காக்காய்க்கும் வீடு கட்டி இருக்கீங்களா? அப்புறம் சொன்னார், கட்டுங்கோ, காக்காய்க்கு குருவிக்கு அணிலுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி வீடு கட்டுங்க. எனக்கு அப்போ அது அருமை தெரியல சார். அவர் சொன்ன போது அப்புறம் தான் தெரியுது. ஏன் நம்ம பிள்ளைங்கள்லாம் போனதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைக்கு யாருமே இல்லை. இதுங்கெல்லாம் இருந்தால் தான் ஏதோ வண்டி ஓடும். கல்யாணம் தான் பொம்பளை பிள்ளைங்க போயிடுது அது பாட்டுக்கு. எப்போவாது பேரம்பேத்தி வருது, வந்தாலே வசூலோடு தான் போகுதுங்க. வெறும் கையோட வருதுங்க, பையோட போகுதுங்க. கையோட வருதுங்க, பையோட போகுதுங்க. என்னமோ போட்டோம், நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்பாரிச்சு வாரிட்டா போக போகிறோம். எதுக்கு சொல்ல வரேன், இந்த குருவி, நாய், பூனை எல்லாத்தோடையும் சேர்ந்து மனுஷன் வாழ வேண்டாமா? அவர்களும் நம் குடும்ப உறுப்பினர்கள். உங்கள் ரேஷன் அட்டையில் அவர்கள் பெயர் இல்லை என்றாலும் அவர்களும் சேர்ந்ததுதான் உங்கள் குடும்பம் என்பதில் நினைவிருக்க வேண்டும். எப்போ பார்த்தாலும் பணத்திலேயே அட்டாச்சாக இருந்தால் யூ cannot be happy.